வணக்கம். நீங்க அனுப்பிச்ச சோர்சஸ் எல்லாத்தையும் படிச்சு பார்த்தோம். ரொம்பவே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு. ம். உலக வர்த்தகத்துல ஒரு பெரிய அடிய புரட்டி போட்ட மாதிரி ஒரு மாற்றம் நடந்துட்டு இருக்கு. பல நாடுகள் ஒன்னு சேர்ந்து அமெரிக்காவை ஓரங்கட்டி அவங்களுக்குள்ளேயே புது புது கூட்டணிகளை உருவாக்குறாங்க. ஆமா, இது ஏதோ சாதாரண பிசினஸ் டீல் மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஆமா. மேலோட்டமா பார்த்தா இது வெறும் வர்த்தக ஒப்பந்தங்கள் மாதிரி தான் தெரியும். ஆனா நீங்க கொடுத்த சோர்சஸ ஆழமா படிக்கும்போது தான் இது எவ்ளோ பெரிய வலைப்பின்னல்னு புரியுது. ஒரு வலைப்பின்னல். ஆமா. லத்தீன் அமெரிக்காவுல நடக்கிற ஒரு டீலுக்கும் தென்கிழக்கு ஆசியாவுல நடக்கிற ஒரு டீலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு மையப்புள்ளியா ஒரு நாடு உருவாகுது. சரி. இந்த மாற்றத்துக்கு உங்க சோர்சஸ் சொல்ற முக்கிய காரணம் ரிஸ்கிங். அதாவது அமெரிக்காவோட திடீர் வரி விதிப்புகள், பொருளாதார தடைகள்னு அவங்களோட ஆட்டத்துல இருந்து தப்பிக்க மத்த நாடுகள் போடுற ஒரு தற்காப்பு வியூகம். சரி. அப்போ இந்த வலைப்பின்னலை கொஞ்சம் கொஞ்சமா விரிச்சு பார்ப்போம். இந்த மொத்த மாற்றத்துக்கும் மையமா இந்தியா இருக்குன்னு உங்க சோர்சஸ் திரும்ப திரும்ப சொல்லுது. ம், ஆமா. யூகே, ஐரோப்பிய யூனியன், சுவிட்சர்லாந்து, நார்வே இருக்கிற இஎஃப்டிஏ கூட்டமைப்புன்னு பெரிய தலைகளோட எல்லாம் இந்தியா ஒப்பந்தம் போடுது. இதை இந்தியா ஃபேக்டர்னே சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம்? இதுதான் இப்போதைய உலக வர்த்தகத்தோட மையப்புள்ளி. பல வருஷமா உலக நாடுகள் தங்களோட உற்பத்திக்கு சீனாவை நம்பியிருந்தாங்க இல்லையா? ஆமா ஆமா. ஆனா இப்போ அந்த சார்பு நிலையை குறைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ஒரு மாற்று இடத்தை தேடும்போது அவங்க கண்ணுல படுறது இந்தியா. உதாரணத்துக்கு இந்தியா ஐரோப்பிய யூனியன் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை எடுத்துக்கலாம். இது கையெழுத்தானா கிட்டத்தட்ட 200 கோடி மக்களை இணைக்கிற ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக மண்டலம் உருவாகும். 200 கோடி மக்களா? இது கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில கால்வாசி. அப்போ இதனால வர்ற பொருளாதார பலன் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கும், நிச்சயமா. ரொம்ப பெருசா இருக்குமே. ஐரோப்பிய யூனியனுக்கு மட்டுமே வருஷத்துக்கு 4 பில்லியன் யூரோ, அதாவது கிட்டத்தட்ட 36,000 கோடி ரூபாய் சுங்க வரியில மிச்சமாகும்னு ஒரு கணக்கு சொல்லுது. இது அமெரிக்காவை மையமா வச்சு இயங்குற வர்த்தக பாதைகளுக்கு ஒரு நேரடி மாற்று. சரி. இத்தனை நாள் அமெரிக்கா வழியா இல்லாம உலக வர்த்தகம் நடக்காதுன்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு. இப்ப அந்த நிலைமை மாறுது. ஐரோப்பிய யூனியன் மட்டும் இல்ல, பிரிட்டனும் இந்த ரேஸ்ல வேகமா இருக்காங்க போல. இந்தியா யூகே ஒப்பந்தம் பத்தியும் உங்க சோர்சஸ்ல நிறைய விவரங்கள் இருக்கு. ஆமா, அமெரிக்கா இந்தியா பேச்சுவார்த்தை கொஞ்சம் இழுபறியா போயிட்டு இருக்கிற நேரத்துல பிரிட்டன் முந்திக்குச்சு. இத ஒரு ஏர்லி மூவர் அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஓ. மே 2025ல கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தால இந்தியாவிலிருந்து போற 99% பொருட்களுக்கு வரி விலக்கு கிடைக்குது. நம்ம ஜவுளி, ரத்தின கற்கள் துறைக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட். அப்போ பிரிட்டனுக்கு என்ன லாபம்? அதே நேரம் பிரிட்டனோட ஸ்காட்ச் விஸ்கி சொகுசு கார்கள் மேல இருந்த 150% வரிய பாதியா குறைச்சிருக்காங்க. இது ரெண்டு நாட்டுக்குமே ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். ஓகே. இது வெறும் பொருட்கள் கொடுக்கல் வாங்கல் மாதிரி தெரியலையே. உங்க சோர்சஸ் இஎஃப்டிஏ கூட்டமைப்பு பத்தி சொல்லும்போது ஒரு புது கோணத்தை காட்டுது. மிக சரியான புள்ளி. அக்டோபர் 2025ல இந்தியா இஎஃப்டிஏ நாடுகளோட போட்ட ஒப்பந்தம் ஒரு கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சரா? எப்படின்னு சொல்றீங்க? அந்த நாடுகள் அடுத்த 15 வருஷத்துல இந்தியாவுல $100 பில்லியன் முதலீடு செய்ய போறதாவும், அதனால 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்க போறதாவும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. $100 பில்லியன் முதலீடா? ஆமா, இங்க கவனிச்சிங்களா? இது நீ எனக்கு பொருள் கொடு, நான் உனக்கு பொருள் தர்றேங்கிற பழைய வர்த்தக மாடல் இல்ல. இது முதலீட்டை மையமா வச்ச ஒரு புது அணுகுமுறை. இதுதான் இந்த புதிய கூட்டணிகளோட அடித்தளமே. ஓகே. இப்பதான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. இது வெறும் பொருட்கள் வர்த்தகத்தை மட்டும் பற்றியதில்ல. உங்க சோர்சஸ் பணத்தன்னாட்சி, அதாவது மானிட்டரி சாவரன்டி, அப்புறம் கனிம வள பாதுகாப்பு, அதாவது ரிசோர்ஸ் செக்யூரிட்டின்னு 2 முக்கியமான விஷயங்களை பத்தி பேசுது. முதல்ல பணத்தை பத்தி பார்ப்போம். அமெரிக்க டாலரை ஓரங்கற்ற முயற்சி நடக்குதா? எக்ஸாக்ட்லி. இதுக்கு பேரு டாலரைசேஷன். உலக வர்த்தகத்துல அமெரிக்க டாலரோட ஆதிக்கத்தை குறைக்கிறது. பல வருஷமா 2 நாடுகள் வர்த்தகம் செஞ்சா கூட அதுக்கு அமெரிக்க டாலர்ல தான் பணம் கொடுக்கணும், வாங்கணும். ஆமா, அதுதான் வழக்கம். அமெரிக்கா நினைச்சா யார் மேல வேணா பொருளாதார தடை விதிச்சு அவங்களோட டாலர் பரிவர்த்தனையை முடக்க முடியும். இந்த அதிகாரத்தை உடைக்கிறது தான் நோக்கம். இது எப்படி சாத்தியமாகுது? நாடுகள் எப்படி டாலரை தவிர்க்கறாங்க? அவங்க தங்களோட சொந்த நாணயங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இந்திய ரிசர்வ் பேங்க் ரூபாயிலே வர்த்தகம் செய்ய 22 நாடுகளோட வங்கிகளுக்கு அனுமதி கொடுத்திருக்கு. 22 நாடுகளா? ஆமா, இதுல ரஷ்யா, யூகே, ஜெர்மனி, யுஏஇன்னு பெரிய நாடுகளும் அடங்கும். அதாவது இந்தியா ஜெர்மனிக்கு ஒரு பொருள் அனுப்பினா அதுக்கு ஜெர்மனி டாலர்ல இல்லாம ரூபாயிலே பணம் கொடுக்கலாம்.
அப்போ இது வெறும் தனித்தனி நாடுகளோட முயற்சி தானா இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமைப்பு இருக்கா? உங்க சோர்சஸ்ல பிரிக்ஸ் பத்தியும் குறிப்பிடப்பட்டிருக்கே. அங்கதான் அசல் விஷயமே இருக்கு. இது அடுத்த கட்டத்துக்கு போகுது. பிரிக்ஸ் நாடுகள், அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா மற்றும் புதுசா சேர்ந்த நாடுகள் ஒருபடி மேல போய் தங்களோட மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயங்களை வச்சு, அதாவது சிபிடிசிஸை வச்சு ஒரு புது பண பரிவர்த்தனை அமைப்பையே உருவாக்க பாக்குறாங்க. ஒரு நிமிஷம், சிபிடிசினா என்ன? அது கிரிப்டோ கரன்சி மாதிரியா? இல்ல கிரிப்டோ கரன்சி யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாதது. ஆனா சிபிடிசிங்கிறது ஒரு நாட்டோட மத்திய வங்கியால் அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படுற டிஜிட்டல் நாணயம். சொல்லப்போனா டிஜிட்டல் ரூபாய். ஓகே, புரியுது. இந்த சிபிடிசிகளை வச்சு பிரிக்ஸ் நாடுகள் ஒரு புது பிளாட்ஃபார்மை உருவாக்குனா அது ஸ்விஃப்ட்டுக்கு நேரடி போட்டியா அமையும். ஸ்விஃப்ட்ங்கிறது தான் உலக வங்கி பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்துற அமெரிக்கா தலைமையிலான அமைப்பு. ஓஹோ. புது அமைப்பு வந்தா அமெரிக்காவால பொருளாதார தடை விதிச்சாலும் இந்த நாடுகள் கவலைப்படாம தங்களுக்குள்ள வர்த்தகம் செஞ்சுக்க முடியும். ரஷ்யா மேல தடை விதிச்சதுக்கு அப்புறம் இந்த முயற்சிக்கு வேகம் கூடியிருக்கு. பிரமாதம். அப்போ பணத்தை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது கனிம வளங்கள், அதாவது தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள். இதுலயும் இதே மாதிரி ஒரு தற்காப்பு உத்தி இருக்கா? இதுலதான் இந்த ஒப்பந்தங்களோட புத்திசாலித்தனம் அடங்கியிருக்கு. நீங்க இந்தியா ஆஸ்திரேலியா ஒப்பந்தத்தை எடுத்து பாருங்க. சரி. மேலோட்டமா பார்த்தா அது ஆஸ்திரேலியா வைன் மீதான வரியை குறைக்கிறது, நம்ம விவசாய பொருட்களுக்கு சந்தை ஏற்படுத்தி தரதுன்னு தெரியும். ஆனா அதோட இணைப்புகளை தோண்டி பார்த்தாதான் அசல் புதையலே தெரியுது. என்ன அது? அந்த ஒப்பந்தத்தோட ஒரு பகுதியே இந்தியாவோட மின்சார வாகன, அதாவது ஈவி உற்பத்திக்கு தேவையான லித்தியம், கோபால்ட் போன்ற கனிம வளங்களை ஆஸ்திரேலியா தடையின்றி இந்தியாவுக்கு வழங்கும்னு உறுதி செய்யுது. அப்படியா? ஆமா, யோசிச்சு பாருங்க. இது வெறும் வர்த்தக ஒப்பந்தம் இல்ல, இது இந்தியாவோட மொத்த ஈவி கனவுக்கும் அடித்தளம் போடுற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஒப்பந்தம். அடேங்கப்பா. ஆஸ்திரேலியா மூலப்பொருளை கொடுக்கும், இந்தியா அதை வச்சு பேட்டரி தயாரிச்சு கார்களை உருவாக்கும். இது ஒரு முழுமையான தற்சார்பு சப்ளை செயின். அப்போ அமெரிக்கா சீனா வர்த்தக போற சமாளிக்க இது ஒரு வழியா? அவங்க சண்டையில நமக்கு தேவையான பொருட்கள் கிடைக்காம போயிடக்கூடாதுங்கிற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு, அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. இதே வேலையைத்தான் யூரோப்பியன் யூனியனும் செய்யுது. அவங்க இந்தோனேஷியா கிட்ட இருந்து ஈவி பேட்டரிக்கு தேவையான நிக்கலையும் சிலிக்கிட்ட இருந்து லித்தியத்தையும் வாங்க ஒப்பந்தம் போடுறாங்க. சரி சரி. இதன் மூலமா நாளைக்கு அமெரிக்காவோ சீனாவோ இந்த வளங்களை கட்டுப்படுத்த நினைச்சா கூட இவங்களோட உற்பத்தி நிக்காது. இது ஒரு புத்திசாலித்தனமான தற்சார்பு உத்தி. சரி. புது வர்த்தக பாதைகள், புது பண பரிவர்த்தனை முறைகள், புது வள கூட்டணிகள்னு ஒரு புது உலகமே உருவாகிட்டு இருக்கு. இதனால நிஜ உலகத்துல என்ன மாற்றம் வரும்? உங்க சோர்சஸ் ஆட்டோமொபைல் அப்புறம் மருந்து துறைகள்ல ஒரு புரட்சியே நடக்க போகுதுன்னு சொல்லுது. முதல்ல கார்களை பத்தி பாப்போம். இத உங்க சோர்சஸ் ஒரு அழகான பேர் சொல்லி வர்ணிக்குது. மின்சார பட்டுப்பாதை, எலக்ட்ரிக் சில்க் ரோட். இது ஒரு மினரல் டு மார்க்கெட் கூட்டணி. மினரல் டு மார்க்கெட், அதாவது ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல இருந்து லித்தியம், நிக்கல் போன்ற மூலப்பொருட்களை வெட்டி எடுத்து அதை இந்தியா மற்றும் ஐரோப்பாவுல இருக்கிற தொழிற்சாலைகள்ல பேட்டரிகளாகவும் மின்சார கார்களாகவும் மாத்துறாங்க. இது ஒரு மூடிய தற்சார்பு அமைப்பு. இதனால கார் தயாரிக்கிறவங்களுக்கு என்ன லாபம்? மிகப்பெரிய லாபம். ஒரு ஈவி காரோட விலையில 40% அதுல இருக்கிற பேட்டரி தான். இந்த மூலப்பொருட்களோட விலை ஏறி இறங்கிக்கிட்டே இருந்தா கார் விலைய கட்டுக்குள்ள வைக்க முடியாது. ஆமா, கரெக்ட். ஆனா இந்த மாதிரி ஒரு கூட்டணி இருக்கும்போது மூலப்பொருட்கள் தடையின்றி ஒரு நிலையான விலையில கிடைக்கும். இதனால உற்பத்தியாளர்கள் நம்பிக்கையா தங்களோட உற்பத்தியை திட்டமிட முடியும். ஓகே, இது அவங்களுக்குள்ள நல்ல விஷயம்தான். ஆனா இதனால அமெரிக்காவுக்கு என்ன பாதிப்பு? அவங்க கார் கம்பெனிகளுக்கு என்ன பிரச்சனை? அங்கதான் அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷன் ரிடக்ஷன் ஆக்ட், அதாவது IRA சட்டம் உள்ள வருது. அந்த சட்டத்தின்படி அமெரிக்க அரசாங்கத்தோட மானியங்கள், அதாவது ஒரு ஈவி காருக்கு சுமார் $7,500 வரிச்சலுகை கிடைக்கணும்னா அந்த காரோட பேட்டரி பாகங்கள் வட அமெரிக்காவிலேயோ இல்ல அமெரிக்காவோட நட்பு நாடுகள்கிட்ட இருந்தோ தான் வந்திருக்கணும்னு ஒரு விதி இருக்கு. ஓ. இது மூலமா அவங்க தங்களோட சப்ளை செயினை பாதுகாக்க பாக்குறாங்க. ஆனா இந்த புது இந்தியா ஐரோப்பா கூட்டணி அவங்க விதிகளுக்குள்ள வரலையே. வரல, அதுதான் பிரச்சனையே. இந்த புது கூட்டணி, சரி உங்க மானியம் எங்களுக்கு வேண்டாம், நாங்க எங்களுக்கென ஒரு தனி ஈகோசிஸ்டமே உருவாக்கிக்கிறோம், எங்களுக்கென தனி விதிகளை உருவாக்கிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு வெளியே இருக்கிற மத்த 500 கோடி மக்களுக்கு நாங்க கார் விற்பனை செய்யறோம்னு சொல்றாங்க. இதனால ஆசியா, ஐரோப்பா போன்ற பெரிய சந்தைகள்ல டெஸ்லா, ஃபோர்டு போன்ற அமெரிக்க கார் தயாரிப்பாளர்களுக்கு இடமில்லாம போகலாம். அப்படி இல்லைனா அவங்க கூட்டணியில் இல்லாதவர்ங்கிற அடிப்படையில கூடுதல் வரி செலுத்த வேண்டியிருக்கும். இது அவங்களுக்கு ஒரு பெரிய சவால். ஆட்டோமொபைல் துறையிலேயே இவ்ளோ பெரிய மாற்றங்கள்னா மருந்து துறையில இதை விட ஆழமான ஒரு தாக்கம் இருக்குன்னு உங்க சோர்சஸ் சொல்லுது. அது என்ன? ஆமா,
இதுக்கு பேரு ஒழுங்குமுறை பரஸ்பர அங்கீகாரம், ரெகுலேட்டரி மியூச்சுவல் ரெகக்னிஷன். இது ரொம்ப எளிமையான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு ஆശயம். இத புரிய வைக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிரைவிங் லைசென்ஸை வச்சு நாம கேரளால வண்டி ஓட்டலாம் இல்லையா? மறுபடியும் அங்க போய் டெஸ்ட் எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி தான் இதுவும். ஓ, அப்போ இந்தியால ஒரு மருந்து தரமானதுன்னு அங்கீகரிக்கப்பட்டா அத ஐரோப்பாவும் பிரிட்டனும் மறுபடியும் பல வருஷங்கள் சோதனை செய்யாம ஏத்துக்குவாங்க, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. இத்தனை நாளா ஒரு மருந்து உலக சந்தைக்கு வரணும்னா அமெரிக்காவோட FDA, அதாவது ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்கு பல வருஷங்கள், பல மில்லியன் டாலர்கள் செலவாகும். ஆமா, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஆனா இந்த புது ஒப்பந்தம் மூலமா உலகின் 20% ஜெனரிக் மருந்துகளை தயாரிக்கிற இந்தியாவுக்கு ஒரு பெரிய கதவு திறக்குது. இந்தியாவோட உயர்தர மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு ஒரு மருந்துக்கு ஓகே சொல்லிட்ட போதும் அது தாமதம் இல்லாம ஐரோப்பிய சந்தைக்கு போயிடும். அப்போ இதனால சாதாரண மக்களுக்கு என்ன நன்மை? ஐரோப்பாவில் இருக்கிறவங்களுக்கு மலிவான இந்திய மருந்துகள் சுலபமா கிடைக்குமா? மிகச்சரியா கேட்டீங்க. பிரிட்டனோட தேசிய சுகாதார அமைப்பான NHSக்கு இது கோடிக்கணக்கான பவுண்டுகளை மிச்சப்படுத்தும். ஓஹோ. அவங்க விலை உயர்ந்த அமெரிக்க காப்புரிமை பெற்ற மருந்துகளுக்கு பதிலா அதே தரமுள்ள ஆனா விலை குறைவான இந்திய ஜெனரிக் மருந்துகளை பயன்படுத்தலாம். சரி சரி. ஆனா இதை விட பெரிய தாக்கம் ஒண்ணு இருக்கு. மருந்துகளோட விலை மற்றும் அங்கீகாரத்துக்கான உலகளாவிய நடுவரா இத்தனை நாள் செயல்பட்ட அமெரிக்க FDAவோட ஆதிக்கம் குறையுது. இது ஃபைசர், ஜான்சன் அண்ட் ஜான்சன் போன்ற அமெரிக்க பிக் பார்மா நிறுவனங்களோட லாபத்தை நேரடியா பாதிக்கும். உலக மருந்து சந்தையில அமெரிக்காவை சாராத ஒரு புது அத்தியாயம் உருவாகுது. மொத்தத்துல நாம பார்த்த வரைக்கும் நாடுகள் அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்க தங்களுக்குள்ளேயே புது வர்த்தக கூட்டணிகளை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதுல இந்தியா ஒரு முக்கிய மையமா உருவெடுத்திருக்கு. ஆமா, இது வெறும் பொருள் வர்த்தகம் மட்டும் இல்ல. அமெரிக்க டாலரோட ஆதிக்கம், முக்கிய வளங்கள் மீதான கட்டுப்பாடு, உலகளாவிய விதிமுறைகளை உருவாக்குற அதிகாரம்னு எல்லாத்துக்கும் ஒரு நேரடி சவாலா இது அமைஞ்சிருக்கு. ஆமா, இந்த ஒப்பந்தங்கள் வெறும் காகிதங்கள் இல்ல. இது ஆட்டோமொபைல், மருந்துன்னு முக்கிய தொழில்களோட எதிர்காலத்தையே மாற்றி எழுதுது. இதனால ஒவ்வொரு பிராந்தியமும் தனக்கு தேவையானதை தனக்குள்ளே உற்பத்தி செஞ்சுக்கிற மாதிரி தற்சார்பு கொண்ட வர்த்தக மண்டலங்கள் உருவாகுது. இத பார்க்கும்போது தவிர்க்க முடியாத ஒரு கேள்வி எழும்புது. நாம இப்ப பார்க்கறது ஒரு புதிய உலக ஒழுங்கோட தொடக்கமா? இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டலாம். இந்த எல்லா மாற்றத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? ஸ்திரத்தன்மை. அதாவது ஒரே ஒரு நாட்டை நம்பி இருந்தா நாளைக்கு என்ன வேணா நடக்கலாங்கிற பயம். கரெக்ட். அந்த பயத்திலிருந்து தப்பிக்கத்தான் இத்தனை பெரிய கூட்டணிகளை உருவாக்குறாங்க. ஆனா இந்த தற்சார்பு கொண்ட வர்த்தக மண்டலங்கள் எல்லாம் நல்லா வளர்ந்து சக்தி வாய்ந்ததா மாறும்போது அவங்களுக்குள்ளே ஒரு புது போட்டி உருவாகாதா? நல்ல கேள்வி. எந்த பிளவுல தப்பிக்க நினைச்சாங்களோ அதை விட சிக்கலான ஒரு புது உலகளாவிய பிளவுக்கு இதுவே வழிவகுத்துடுமா? யோசிச்சு பாருங்க.